முற்றுகையை கைவிட வேண்டும், அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா கடும் அழுத்தம். பூதாகரமாகும் கோர்முஸ் விவகாரம், இலங்கை இந்திய உள்ளிட்ட நாடுகளுக்கு காத்திருக்கும் ஆபத்து. லெபனானில் கடைசி பாலத்தையும் தகர்த்தது இஸ்ரேல். ஈரான் சரக்கு கப்பலை தடுத்த அமெரிக்க கடற்படை. தெஹ்ரானில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் சந்திப்பு. சீன ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் தொலைபேசியில் உரையாடல். ஈரான் தாக்குதலில் அதிவிலை உயர்ந்த விமானத்தை இழந்த அமெரிக்கா. ஹோர்முஸ் நீர்நிலையில் உள்ள அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும், எச்சரிக்கும் ஈரான். ஹோர்முஸ் கடற்பரப்பின் ஓமன் பக்கத்திலிருந்து தாக்குதலின்றி வெளியேற அனுமதிக்கும் திட்டம் வெளிவந்துள்ள தகவல். இஸ்ரேலின் தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கும் ஐநா. தெற்கு லெபனானை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் கடைசி பாலத்தையும் இஸ்ரேலிய தாக்குதல் துண்டித்து விட்டதாக லெபனானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். டைர் பகுதியை சிடோனுடன் இணைக்கும் ஹாஸ்மிய பாலம் அடுத்தடுத்து நடந்த 2 தாக்குதல்களால் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக லெபனான் அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனானின் அரசு உட்கட்டமைப்பு ஹிஸ்புல்லா பயன்படுத்துவதை தடுப்பதற்காக தங்கள் படைகள் அந்த நாட்டில் உள்ள பாலங்களை தாக்குவதாக இஸ்ரேல் முன்னதாக தெரிவித்தது. இதேவேளை லிட்டானி நதிக்கு சற்று வடக்கே அமைந்துள்ள சுமார் 40,000 மக்கள் தொகை கொண்ட நகரமான நபாத்தியேவில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலை தொடர்ந்து புகை எழுவது காணப்பட்டது. தெற்கு லெபனானை நாட்டின் பிற பகுதிகளில் நினைக்கும் கடைசியாக எஞ்சியிருந்த பாலத்தையும் துண்டித்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு கடற்கரைக்கு அருகில் உள்ள காஸ்மியேவில் ஏற்பட்ட சேதங்களை மக்கள் ஆய்வு செய்வதாக மூத்த லெபனான் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசீம் முனீர் தெஹ்ரானில் ஈரானிய அதிகாரிகளை இன்று சந்தித்துள்ளார். கடந்த 7 வாரங்களாக நடைபெற்று வரும் போர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஈரான் அமெரிக்கா இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வழிவகுப்பதற்காக நேற்று ஈரான் சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி தெஹ்ரானில் அதிகாரிகளை இன்று சந்தித்தார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் தொடர்ந்து மத்தியஸ்தம் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் பாகிஸ்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என அமெரிக்கா தெரிவித்தது. இருப்பினும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதா இல்லையா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முன்னதாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் லெபனான் இஸ்ரேல் இடையே கடந்த 13ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடுமின்றி நிறைவடைந்தது. மேலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு நேற்று அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் காரணமாக உலகளாவிய ரீதியில் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைமை பொருளாதார நிபுணர் மெக்சிமோ டொரோரா தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பயிற்சிகை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் மற்றும் உரம் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அறுவடையை பெருமளவில் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 35%, இயற்கை எரிவாயுவில் 20%, உர விநியோகத்தில் 20 முதல் 30% இந்த நீர்நிலை வழியாகவே நடைபெறுகிறது. இந்த விநியோக தடைகள் தொடர்ந்தால் விவசாயிகள் குறைந்தளவிலான மூலப்பொருட்களை கொண்டே பயிற்சிகையில் ஈடுபட நேரிடும் என்றும் இது உணவு உற்பத்தியை குறைத்து தட்டுப்பாட்டை உருவாக்கும் என கவலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் 90 நாட்களில் மிகவும் முக்கியமானவை என தெரிவித்த அவர், ஒருவேளை தற்போது சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டாலும் கூட சந்தை இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்தது 3 முதல் 4 மாதம் வரை எடுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி காலப்பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதே உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய உதவும் என டொரேரா வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீர்நிலையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பலை ஈரான் ஏவுகணைகள் மூலம் மூழ்கடிக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனியின் ராணுவ ஆலோசகர் மொக்சன் ரெசாய் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானால் ஹோர்முஸ் நீர்நிலை ஊடாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா தற்போது அந்த பகுதியில் கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தி வருகிறது.
இது குறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த மொக்ஷன் ரெசாய், ட்ரம் ஹோர்முஸ் நீரிணையின் காவல்துறையாக மாற விரும்புகிறார். இது உண்மையிலே உங்கள் வேலையா? அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான இராணுவத்தின் வேலை இதுதானா என கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவின் இந்த போர்க்கப்பல் ஈரானின் முதல் ஏவுகணை தாக்குதலுக்கே மூழ்கடிக்கப்படும் என்று, இவை அமெரிக்க இராணுவத்துக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் ஏவுகணை இலக்குகளுக்கு மிக அருகில் இருப்பதாகவும் அவற்றை அளிக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர இராணுவ படையின் முன்னாள் தலைமை தளபதியான மொக்ஷன் ரெசாய் ஈரானின் மூத்த இராணுவ நிபுணர்களில் ஒருவர் ஆவார். கடந்த மாதம் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியால் இவர் இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணை மீதான தனது முற்றுகையை முடித்துக் கொண்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குமாறு சவுதி அரேபியா அமெரிக்காவை வலியுறுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த விடயத்தை அரபு அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலிடம் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலைமை செங்கடல் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் சவுதி எண்ணெய் ஏற்றுமதிக்கு அச்சுறுத்தல்கள் போன்ற ஒரு பரந்த பிராந்திய பதற்ற அதிகரிப்பை தூண்டக்கூடும் என ரியாத் அஞ்சுவதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபிய வட்டாரங்கள் கூறியதாவது, பெர்சிய வளைகுடா மற்றும் செங்கடலுக்கு நடுவே சவுதி அரேபியா அமைந்துள்ள தற்போது பெர்சிய வளைகுடாவின் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் செங்கடல் வழியாக சரக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து சவுதி அரேபியா மேற்கொண்டு வருகிறது. தற்போதைய சூழலில் ஈரானின் துண்டுதலார் ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் அமைந்துள்ள பாப் அல் மண்டேப் நீரிணையை மூடும் அபாயம் உள்ளது. அவ்வாறு மூடப்பட்டால் சவுதி அரேபியாவின் கடல்வழி போக்குவரத்து முழுமையாக முடங்கும். உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்படும். மேலும் உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு தானிய உற்பத்தி பாதிக்கப்படும். வளைகுடா நாடுகளின் ஏற்றுமதி இறக்குமதி மிகவும் மோசமடையும். எனவே ஹார்முஸ் நீரிணையை முடக்கத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும். இதேவேளை மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றங்கள் காரணமாக உலகளவில் உணவு பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர்மித் ஹில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய பணவீக்கம் 3%இலிருந்து 4.7% வரை உயரக்கூடும். அதேவேளை உலக பொருளாதார வளர்ச்சி 40% வீழ்ச்சியடையும் அபாயம் காணப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்வைத்துள்ள முன்மொழிவுகளின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் ஜலசந்தியின் ஓமன் பகுதி வழியாக தாக்குதல் அபாயமின்றி கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கக்கூடும் என தெஹ்ரான் தகவல் அறிந்த வட்டாரத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் சுமார் 20% போக்குவரத்தை கையாளும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் போக்குவரத்தை தடை செய்ததன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான எண்ணெய் கப்பல்களும் பிற கப்பல்களும் 20,000 மாலுமிகளும் வளைகுடாவுக்குள் சிக்கியுள்ளனர். ஏப்ரல் 8 அன்று 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. மேலும் போர் முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் கூறினார். இருப்பினும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் மீதான கட்டுப்பாடு பேச்சுவார்த்தைகள் இன்றி ஒரு முக்கிய பிரச்சனையாக நீடிக்கிறது. இந்த நிலையில் தெஹ்ரானின் எந்த தடையுமின்றி ஓமன் கடல் பகுதியில் உள்ள இந்த குறுகிய ஜலசந்தியின் மறுபக்கத்தை கப்பல்கள் பயன்படுத்த ஈரான் அனுமதிக்க தயாராக இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓமானின் கடல்வழி பாதையில் கப்பல்களை தடையின்றி செல்ல அனுமதிக்கும் முன்மொழிவு பரிசீலனையில் இருந்து வந்ததாகவும், இருப்பினும் வாஷிங்டனில் இதுவரை ஏதேனும் பதில் வந்துள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என பாதுகாப்பு வட்டாரங்களில் மேற்கோட்காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நிபுணர்கள் கடுமையாக கண்டித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் ஹிஸ்புல்லா அமைப்புடன் மீண்டும் இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி இஸ்ரேல் நடாத்திய மிக மோசமான தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நிபுணர்கள் குழு, இவை தற்காப்பு நடவடிக்கைகள் அல்ல, மாறாக ஐநா சாசனத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என தெரிவித்துள்ளார்கள். இது அமெரிக்கான வாய்ப்புகளை திட்டமிட்டு சீர்குலைப்பதோடு சர்வதேச கொள்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்குக்குள் இழைக்கப்படும் அவமதிப்பாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதலான USS சர்பன்ஸ் என்ற கப்பல் தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. இக்கப்பலுடன் சேர்த்து ஈரானிலிருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இந்த தடையின் நோக்கமாகும். எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
ஈரானுக்கு எதிரான போரில் மிகவும் அதிவிலை உயர்ந்த ஆளில்லா விமானமான ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க கடற்படை தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. போர் தொடங்கி கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பின்னர் சுமார் 2 வாரங்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்க தாக்குதலில் ஏற்பட்டுள்ள கட்டட இடிபாடுகளுக்கு இழப்பீடு வழங்கவும் ஈரான் முனைப்பு காட்டி வருகிறது. ஈரான் அணுசக்தி திட்டங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அமெரிக்கா முறையிட்டு வருகிறது. அமெரிக்க ஈரான் இடையான அமைதி பேச்சு மீண்டும் 2 நாட்கள் கழித்து தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். சுமார் 40 நாட்கள் நடைபெற்ற போரில் அமெரிக்கா இதுவரை 40க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மதிப்பு $720 அமெரிக்க என்றும் இந்திய மதிப்பில் 7000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. தொடக்க முதலே அமெரிக்க விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தி வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்ததற்கு மறுப்பு தெரிவித்த அமெரிக்கா தற்போது சுமார் 24 MQ-4C ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் சுமார் 2300 கோடி மதிப்பிலான ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை அருகே கடந்த 9ஆம் தேதி அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல் அமெரிக்காவின் கண்காணிப்பு ட்ரோன்களில் மிக முக்கியமான MQ-4C ட்ரைடன் செயலிழந்து பாரசீக வளைகுடாவில் விழுந்து காணாமல் போனதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோனின் மதிப்பு சுமார் 200 முதல் 240 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மதிப்பு இந்திய மதிப்பில் 2300 கோடி எனவும் இந்த ட்ரோனானது மிக தீவிர தாக்குதல் நடத்தும் 100 மில்லியன் டாலர் கொண்ட F-35 போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. M4Q டிரைடன் ட்ரோனானது சுமார் 50,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் 24 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக சீனா, ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் நேற்று தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஒரு சர்வதேச கோரிக்கையாகும். மேலும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வ உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் ஹோர்முஸ் வழியாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடம் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி தெரிவித்துள்ளார். நீர்ணையின் இயல்பான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் சர்வதேச அமைப்புகளின் ஒருமித்த அழைப்பாக இருக்கிறது. தற்போதைய நிலைமை போருக்கும் அமெரிக்கும் இடையிலான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் அமெரிக்கான வாய்ப்பு உருவாகி வருகிறது என குறிப்பிட்டிருந்தார்.